ஹெட்லைன்ஸ் டிவி நண்பர்களுக்கு ஷானாரின் வணக்கம். மகர ராசி சனி பெயர்ச்சி மகர ராசிக்கு 2017 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மகர ராசி சனியுடைய ராசி. சனிக்கு 2 ராசி இருக்கு, மகரம் கும்பம். இந்த மகர ராசிக்கு சனியே அதிபதியாக இருக்கிறதுனால அவர் எங்கே பிரவேசம் பண்ணாலும் எங்கே பயிற்சி பண்ணாலும் நல்ல பலன் தான் கொடுக்க போகிறார். இருந்தாலும் இந்த சனி 12ஆம் இடத்துக்கு வரார். 7.5 ஆண்டு சனி ஆரம்பம். இந்த 7 நாள் சனி ஸ்டார்ட் ஆகுது. 30 வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு இந்த 7 நாள் சனி ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணிடும்? சோதனை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த வயசில் இருக்கீங்களோ அந்த வயசுக்குண்டான சோதனைகளை அது கொடுக்கும். மாணவர்களாக இருந்தால் கல்வியில் தடை அல்லது கவனம் சிதறுதல், அது மாதிரி சோதனையை கொடுக்கும். சப்போஸ் ஒரு வாலிபராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் காதலில் சோதனை, அதில் தோல்வி அல்லது பிரிவு இதை கொடுத்து சோதிக்கும். சின்ன குழந்தை அப்படின்றது தான் ஹெல்த், ஆரோக்கியத்தில் சோதனை. ஒரு வேலை பார்க்கக்கூடிய வயசில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வேலையில் பல விதமான சோதனைகளையும் கொடுக்கும். மத்தியம வயசில் இருந்தால் குடும்ப வாழ்க்கை அல்லது பொதுஜன எதிர்ப்பு இதெல்லாம் கொடுக்கும். இதெல்லாம் சோதனை தான். சனினா கெடுதல் செய்கிற கிரகம் கிடையாது. Power of pyramids. Use pyramids for vastu rectification and correction, personal relationship, positive luck, money, profits in business, office, shops, education. Pyramids will energize the area. Use pyramids to gain various benefits. For further details, contact Promax Superstar Mr. J.K. Bafna Sultan, the Personal Care Solution. Address: Shop number S13, second floor, Dr. Rajiv Tower, 231, Purushevakam, Chennai 7. Contact 04464565624 9382291590. இந்த சோதனையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் நடக்குது, எதற்காக நடக்குது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதற்குண்டான ஞானம் உங்களுக்கு வளரணும். அதுக்கு ஞானத்துக்கு தேவை பக்தி. நம்மளை படைச்ச கடவுளை, நம்மளை விட மேலான சக்தியை நாம் முதல்ல நம்பி அது மேலே நம்பிக்கை மட்டும் இல்லாமல் முழுமையான ஈடுபாடு, உங்களை நீங்களே உணர்றது, தெய்வீக நிலையை உணர்றது, இதெல்லாம் உணர ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய பிடியிலேருந்து தப்பிக்கிறதுக்கும் அதோடைய சோதனைகளை முறியடித்து சாதனையாக மாற்றுறதுக்கும் அந்த கிரகமே உங்களுக்கு வழி கொடுக்கும். மகர ராசிக்கு எப்படி இந்த சனி பயிற்சியுடைய பலன் இருக்குது நம்ம பார்ப்போம். மகரத்துக்கு 12ஆம் இடத்துல சனி வந்திருக்காரு. இந்த 12ஆம் இடம்னா என்ன? அயன சயன போஜன மோட்சக்காரக. அதாவது 12ஆம் இடங்கிறதே ஒரு விரயஸ்தானம். நிறைய விரயங்கள், நேரம் வீணடிக்கிறது என்ன, அதுக்கப்புறம் உங்களுடைய முயற்சி அது வீண் போகிறது. சில பேர் சொல்லுவாங்க, நான் நிறைய முறை எஃபர்ட் போட்டேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல. சாதனையாளர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பட்டியலில் நிறைய நேரம் உழைச்சி நிறைய முயற்சி பண்ணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் அச்சீவ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம் அவங்களுடைய விடாமுயற்சி வெற்றி தந்தது. அது உண்மைதான். கெட்ட நேரம் வரும்போது நம்மளுடைய முயற்சி எல்லாம் நடக்கவே நடக்காது. திரும்ப அது நல்ல நேரமாக மாறும். ஏன்னா கடவுளே எல்லா நேரமும் கெட்ட நேரமாக கொடுக்கறது இல்லை. அந்த நல்ல நேரம் வரும்போது நம்ம செய்கிற முயற்சி பலன் கிடைக்கும் போது அப்போ என்ன பேர் கிடைக்குன்னா, ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி ஜெயிச்சாரு, விடாமுயற்சியில் வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்கிற புகழ் கிடைக்கும். அப்போ அன்னைக்கு நமக்கு கிடைக்காது கூட அது லேட்டாக கிடைக்கும் போது புகழோடு கிடைக்குது. ஒருவேளை ஒரே முயற்சியில் கிடைச்சா அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம், ஆனால் நிலையான இந்த புகழ் கிடைக்காது. இப்போ கடவுள் கொடுக்குற ஒவ்வொரு சோதனையும் நம்ம பாசிட்டிவான விஷயத்தில் தான் எடுத்துக்கணும். இப்போ மகர ராசிக்கு இந்த 12ஆவது இடத்துல சனி வரும்போது சோதனை, விடாமுயற்சி, அதாவது எது முயற்சி பண்ணாலும் தாமதமாக நடக்கிறது, டைம் வேஸ்ட் ஆகுறது, இல்லை ஏதாவது செலவு பண்ணால் அது வீணாக போகிறது, இதெல்லாம் இருந்தாலும் கூட அவருடைய விடாமுயற்சியால் அவங்க நல்ல பலனை அடைய முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ சனியுடைய பார்வை எப்படி இருக்கு? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனியுடைய பார்வை 2ஆம் இடமான கும்ப ராசியில் பதியுது. அதாவது மகரத்துக்கு அடுத்த வீடான 2ஆம் இடத்துல இந்த சனியுடைய பார்வை பதியுது. இந்த பார்வையால் வரவும் செலவும் சமமாக இருக்கும். ஃபஸ்ட்டு எக்கனாமிக்கலாக நம்ம பார்க்கும்போது இன்கம் எவ்வளோ வந்தாலும் எக்ஸ்பென்ஸ் அதுக்கு ஈக்குவலாக நிற்கும். பரவாயில்ல, வரவும் செலவும் சமமாக தான் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் விரய ஸ்தானத்தில் இந்த சனி இருக்கிறதுனால ஏதாவது செலவு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை சுப செலவாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் இருக்கு. சுப செலவு வரப்போகுதுன்னு தெரியுது, அதை பாசிட்டிவ் எக்ஸ்பென்ஸாக நீங்கள் மாற்றிக்கலாம்.
சனியுடைய அடுத்த பார்வை பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு 6வது வீடான மிதுனத்தில் பதியுது. இந்த 6வது வீட்டில் பார்வை பதியறதுனால உங்களுக்கு இந்த நோய், கடன், எதிரிகள் இதெல்லாம் விலகிறது. கடன் நிறைய இருந்ததுன்னா இந்த ஒரு கடன் அடைச்சு இன்னொரு கடன் வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இல்லை இருக்கிற கடன் நீங்கள் சுமூகமாக அடைச்சி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறதுக்கும் சான்ஸ் கொடுக்கும். ஏன்னா விரயமாக போது அந்த விரயம் நீங்கள் கடன் அடைக்கிற மாதிரியான விரயமாக வச்சுக்கிட்டா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். அதே மாதிரி இந்த 6வது வீட்டில் சனி பார்வைப்படுறது ஹெல்த் இஷ்யூஸ், நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு ஒரு நல்ல மருத்துவம், மாற்று வைத்தியம் கிடைச்சி அதன் மூலயமா உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான அமைதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனியோடைய பார்வை உங்களுடைய ராசியில் 12வது இடத்துல இருக்கிற சனி உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் பார்வை பதிக்கிறார். இந்த 9வது வீடுங்கிறது கன்னி வீடு. 9ங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கௌரவம், யோகம், அதிர்ஷ்டம், தகப்பனுடைய ஸ்தானம், முன்னேற்றம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்போது அந்த சனி 12வது இடத்துல வந்தாலும் கூட உங்களுக்கு சில அதிர்ஷ்டமான பலனை கொடுக்கறதுக்கும் காத்துட்டு தான் இருக்கார். மகர ராசிக்கே சனி அதிபதியாக இருக்கிறதுனால அந்த சனி உங்களுக்கு நல்ல பலனை இயற்கையாகவே கொடுப்பார். இப்போ இந்த சனி உங்களுக்கு ரொம்ப துல்லியமான பலன், நமக்கு நல்ல பலன் தான் தருவாரா, அது தீய பலனா, 7 நாள் சனி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப துல்லியமான பலனை கணிக்க ஒரு எளிய வழி சொல்கிறேன். உங்களுடைய பர்த் சார்ட், பிறவி ஜாதகம் எடுத்துங்க. அதில் உங்களுடைய சாட்டனுடைய பொசிஷன் பாருங்கள். நீங்கள் மகர ராசியை சேர்ந்தவர், நீங்கள் என்ன லக்னத்தை சேர்ந்தவர், அந்த லக்னத்துலேருந்து இந்த சனி கிரகம் எங்கே இருக்குது, அது எந்த இடத்துல இருக்குது, எத்தனாவது வீட்டில் இருக்குது, எவ்வளோ வலுவாக இருக்குன்றதை பாருங்கள். அப்படி அது உங்களுக்கு சரியாக கணிக்க தெரியலைன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். அதை பேஸ் பண்ணி இந்த சாட்டனுடைய இந்த டிரான்சிட் வந்து எந்த மாதிரியான பலனை கொடுக்குன்றதை கணிச்சு பார்ப்போம். எளிமையாக உங்களுடைய சனி கிரகம் வலுவாக எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணுன்னா உங்கள் ஆண்களாக இருந்தால் வலது கை, பெண்களாக இருந்தால் இடது கை, உங்களுடைய நடு விரல் கீழே உள்ள இந்த சனி மேட்டை கூர்ந்து கவனிங்க. இந்த சனி மேடு வலுவாக அமைந்திருந்தால், நேர் கோடுகள் அமைந்திருந்தால் உங்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம் உண்டு செய்யும். மாறாக ஒரு ஹரிசாண்டல் லைன் இல்லை பிளாக் மோல் இருந்தால் இந்த பிளாக் மோல்ஸ் அண்ட் ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து சில துரதிர்ஷ்டமும் ஒரு அவயோகமும் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் சில பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது பதவிகள், அரசியலில் இருக்கவங்களுக்கு சில பதவிகள் போய் பதவிகள் விலகி புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தால் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனியோடைய இந்த பயிற்சி உங்களுக்கு அதிக அலைச்சலும், அதிக உடல் உழைப்பும், அதிக உபாதைகளையும் கொடுக்கும். பொருள் ரீதியாக வரவும் செலவும் சமமாக இருக்கும். மகர ராசிக்கு சனியோடைய பார்வை 6வது வீட்டில் இருக்கிறதுனால நிவர்த்திகள், நோய்களுக்கு நிவர்த்திகள், எதிர்ப்புகள் விலகுறது, எதிரிலிருந்து விலகி இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இப்போ ஓவராலாக மகர ராசிக்கு சனியுடைய பயிற்சி 7 நாட்டு சனியாக ஆரம்பிக்கிறதுனால முதல் சுற்று உள்ளவங்களுக்கு மட்டுமே சில கெடுபலன்களும் சில சோதனைகளும் கொடுக்கும். 2ஆம் சுற்று உள்ளவர்களுக்கு வளர்ச்சி, இந்த வளர்ச்சி எப்படி கொடுக்கும்? 30லேருந்து 60க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா மகர ராசியாக இருந்தால் விரயங்கள் நம்ம பார்க்குறோம், இந்த காலம் நேரம் செலவழிக்கிறதுன்னு பார்க்குறோம். 2வது பிரயாணங்கள், பெரிய பிரயாணங்களை கொடுக்கும். இந்த பெரிய பிரயாணங்கள் மூலிமா மகர ராசிக்கு வந்து ஏற்றமான வாழ்க்கையும் கொடுக்கும். ஏன்னா 12வது வீடு, இந்த 12வது வீடுங்கிறது பிரயாணத்தை செய்யக்கூடிய ஒரு இடம். இப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் சுற்றாக இருக்கிறவங்களுக்கு, செகண்ட் ரவுண்ட்னு சொல்கிறோம், அந்த 2ஆம் சுற்றாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை, முன்னேற்றத்துக்கு உண்டான உழைப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவங்களோட க்ரோத்துக்காக அவங்களோட டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த மகர ராசிக்கு 3 இடத்துல சனி பார்வை பதியுது. அந்த 3 இடமே இந்த ராசிக்கு நட்பு ராசி, நட்பு வீடுகள். மகர ராசிக்கு நட்பு வீடான கும்பம், மிதுனம், கன்னி, இந்த மாதிரி வீடுகளில் தான் இந்த சனியுடைய பார்வை பதியுது. அப்படி பதியறதுனால உங்களுடைய நட்பு ராசிகள் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான கெடுப்பலனை இந்த 7 நாள் சனி கொடுக்காது. ஸோ ஓவராலாக மகர ராசிக்கு நற்பலன்களை வழங்கக்கூடிய சனி பயிற்சியாக அமைகிறது. 7 நாட்டு சனியாக இருக்கிறதுனால, இந்த 7 நாட்டு சனி முதல் சுற்றாக வர்றதுனால அவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க.
யங்ஸ்டர்ஸ் வண்டி வாகனங்கள்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க, நிதானத்தை கடைப்பிடிங்க. அது உங்களுடைய விபத்துலேருந்து உங்களை காப்பாற்றும். மற்றபடிக்கு நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கும். மகர ராசி நேயர்களுக்கு அதிகமான நல்ல பலன் கிடைக்கணும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக வணக்கம். Power of pyramids. Use pyramids for Vastu rectification and correction, personal relationship, positive luck, money, profits in business, office, shops, education. Pyramids will energize the area. Use pyramids to gain various benefits. For further details, contact Promax Superstar Mr. J.K. Bafna Sultan, the Personal Care Solution. Address: Shop number S13, second floor, Dr. Rajiv Tower, 231, Purushevakam, Chennai 7. Contact 044 64 565624 93 822 91590.